ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடிவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்து கற்று வருகிற வண்ணமாக இந்த வாரத்திலும் இயேசுவினுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:1 தொடங்கி 14 முடிய உள்ள வசனங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 14 வசனம் முடிய உள்ள வசனம் பகுதி. இந்த பகுதி குறித்து சொல்வதாக இருந்தால், இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து போதித்ததான 2 உவமைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இயேசு கிறிஸ்து போதித்தான 2 உவமைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இயேசு கிறிஸ்து கூறிய இந்த 2 உவமைகளிலே 2மே ஜெபத்தை குறித்து தான் சொல்கின்றார். அதாவது 2 உவமைகளிலுமே ஜெபத்தை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14 வரை உள்ள வசன பகுதிகள். ஆனால் முதலாவது நாம் வாசிக்க வேண்டியது 1ஆவது வசனம் தொடங்கி 8 வரை உள்ள வசனங்களை முதலாவது வாசிப்போம். அதன் பின்பு அடுத்த பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 தொடங்கி. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்போரோ என்றார். இந்த வசன பகுதியிலே ஆண்டவர் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பேசுகின்றார். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார் என்று சொல்லும்போது, பொதுவாக நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், நாம் செய்கிற அனைத்து ஜெபத்தையும் குறித்து பேசுகிறார் என்று புரிந்து கொள்கிறோம். அந்த புரிந்து கொள்ளுதலை வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் அடிப்படையில் அந்த இடத்தில் அவர் சொல்லுகிற ஜெபம் வேறொரு காரியத்தை குறித்து சொல்வதற்கு, அல்லது வேறொரு ஜெபத்தை குறித்து சொல்வதற்கு தான் இந்த ஜெபத்தை குறித்ததான, அல்லது இந்த விதவையுடைய வாழ்வில் உள்ள அந்த வேண்டுகோளை குறித்து சொல்கிறார். சரி, அப்படியானால் அது எந்த ஜெபம்? அந்த ஜெபம் எதுவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். நம் அனைவருக்கும் தெரியும் பரலோக ராஜ்யம் என்றால் என்ன. பரலோக ராஜ்யம் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அல்லது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் புரிந்து கொள்ளப்பட்டதான பரலோக ராஜ்யம் என்பது மேசியா வந்து பூமியில் அமைக்க போகிறதான ராஜ்யத்தை தான் அவர் பரலோக ராஜ்யம் என்று தன்னுடைய 4 சுவிசேஷங்களிலும் பொதுவாக சொன்னார். ஒன்றை நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. பரலோகம் என்பதும் பரலோக ராஜ்யம் என்பதை போட்டு நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது.
பரலோகம் என்பது தேவன் இருக்கின்றதான வாசம் செய்கின்றதான இடம் என்று ஒரு புரிந்து கொள்ளுதல். ஆயினும் பரலோக ராஜ்யம் என்பது பூமியில் மேசி அமைக்கக்கூடியதான ராஜ்யம். இந்த ரெண்டுக்கும் சில ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் உண்டு. ஒற்றுமை என்பது ஆண்டவர் தன்னுடைய கர்த்தருடைய ஜெபத்திலே சொன்னார் அல்லவா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படும் போல பூமியிலே செய்யப்படுவதாக. இது ஒற்றுமை. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்பது பரலோகத்துக்கும் மேசியா பூமியில் அமைக்க இருக்கிறதான பரலோக ராஜ்யத்துக்குமான ஒற்றுமை. வேற்றுமை என்னவென்றால், அந்த ஜெபத்தை நான் தொடர்ந்து சொல்லும்போது, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோகம் பூமி. அப்போது பரலோகம் பூமி என்று ஏன் அதிலே சொல்லுகிறார் என்றால், பரலோகம் என்பது தேவன் இருக்கிற இடம். அந்த பரலோகம் இருக்கிற இடத்திலிருந்து பூமியில் அமைக்கப்பட இருக்கிறதான மேசியாவுடைய ஆட்சியிலே பரலோகத்தில் இருக்கிறது போல நீதி, சமாதானம், சந்தோஷம் முதலிய அனைத்து நற்குணங்களும் அமைந்ததான ஒரு ராஜ்யம் பூமியில் அமைக்கப்படுகிறது. ஆகவே இது வேறுபாடு. ஒற்றுமை பரலோகத்தை போன்ற நீதியின் ஆட்சி, வேற்றுமை அது பரலோக ராஜ்யம் என்பது பூமியில் மேசியா அமைக்கிற ராஜ்யம். ஆக அந்த வேறுபாடை நாம் பொதுவாக புரிந்திருக்க வேண்டும். பல வேளையில் அந்த வேறுபாடையும் ஒற்றுமையும் புரிந்து கொள்வதற்கு நாம் தவறுவது உண்டு. ஆனால் நாம் தவறக்கூடாது. வேத வசனங்களை படிக்கும்போது அதை பகுத்து படிக்க வேண்டும். அப்போ சில பவுல் கூட தீமைத்து எழுதும்போது என்ன சொல்லாரு, வேத வசனங்களை நாம் பகுத்து கற்றுக்கொள்ள வேண்டும், பகுத்து கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு பிரசங்கித்து வந்தார். அப்போது ஒரு கட்டத்திலே இயேசுடைய சீடர்கள் அவரிடம் ஒரு ஜெபத்தை கற்றுத்தர கேட்டார்கள். அந்த கற்றுக் கொடுத்த ஜெபமும் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தான். அதான் அவர் சொன்னார்லவா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரலோகத்திலே செய்யப்படும் போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று அந்த ஜெபத்தை அப்படியே சொல்லி கற்றுக் கொடுத்தார். அதை அவர்கள் எவ்வளவு நாள் செய்ய வேண்டும் என்றால், மேசியா ராஜ்யத்தை அமைக்கும் வரை அதை செய்ய வேண்டும். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை அல்லது அவருடைய புரிந்து கொள்ளுதல். எப்படி வேண்டுமென்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நமக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை இப்போ நாம் மதிப்பிடும்போது, அதாவது இந்த லூக்கா எழுதின 18ஆம் அதிகாரத்திலிருந்து மதிப்பிடும்போது, குறைந்தபட்சம் அவர் இப்போது 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து முடித்து விட்டார். நாம் அடிக்கடி அறிந்திருக்கிறவனமாக சொல்லுகிறவனமாக சில அறிஞர்கள் இயேசு 3 ஆண்டு ஊழியம் செய்தார் என்று சொல்கிறார்கள். பெரும்பான்மையான அறிஞர்கள் கருத்தும் அதுதான். ஆனால் வேறு சில அறிஞர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6 முதல் 7 ஆண்டுகள் வரை ஊழியம் செய்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அவருடைய பூமிக்குரிய ஊழியம் முடிவுறுவதற்கான காலத்தினுடைய கடைசி பகுதியில் நெருங்கி வருகிறது. ஆகவே 3 ஆண்டாக எடுத்தாலும் சரி, 6 ஆண்டாக எடுத்தாலும் சரி, சீடர்கள் இப்பொழுது குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் பரலோக ராஜ்யம் வருவதற்காக ஜெபித்து விட்டார்கள். இயேசுவும் இஸ்ரேல் தேசமெங்கும் சென்று பிரசங்கம் செய்து விட்டார். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லிவிட்டார். அதற்கான ஏராளமான அறிவுரைகளை கொடுத்தார். அதை அமைக்க போகிற மேசியா தான் என்பதை அவர்களுக்கு சான்றுகளாக நிரூபிப்பதற்காக பல்வேறு அற்புதங்களை செய்து தான் மேசியா என்பதை உணர்த்த முயன்றார். ஆனால் இத்தனை செய்தும் இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக இஸ்ரேல் தலைவர்கள், இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆகவே அப்படி மேசியாவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாதபடினாலே தான் அமைக்க வந்ததான பரலோக ராஜ்யமான மேசியாவுடைய ஆட்சியை சற்று தள்ளி போட வேண்டும், அதாவது தேவனுடைய திட்டத்தின்படி தள்ளி போட வேண்டும் என்கிற சூழல் எழுகிறது. அது இயேசுக்கு தெரியும். ஆனால் சீடர்கள் இன்னும் புரியவில்லை. ஆனால் அவர்களோடு இயேசு அவர்களோடு இருந்தபடினாலே ஒன்றை இயேசு புரிந்திருக்க வேண்டும். லாமல்ல புரிந்திருக்க வேண்டும்.
என்னவென்றால், நாம் 3 ஆண்டுகளாக, குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகின்றோம். ஆனால் ராஜ்யம் அமைக்கப்படவில்லை, மேசியாவுடைய ஆட்சி முறைப்படி தொடங்கவில்லை என்று அவர்களுக்கு மனதுக்குள்ளாகவே ஒரு சோர்வு தட்டி இருக்கலாம். எதற்கு? ராஜ்யத்திற்காக ஜெபித்து வருகிறோமே, ராஜ்யம் இன்னும் கிடைக்கவில்லையே, நிறுவப்படவில்லையே என்கிற அந்த சூழலில்தான் இந்த ஓமையை இயேசு சொன்னார். என்னவென்றால், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பல ஆண்டுகளாக ஜெபித்து வருகிறீர்கள், ஆனால் ராஜ்யம் அமைக்கப்படவில்லை. ஆகவே உங்களுக்கு சோர்வு இருப்பது இயல்பு. அப்படி சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஓமையிலே சொல்கிறார். அப்படி சொல்லும்போது தான் என்ன சொல்கிறார்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி? ராஜ்யம் அமைக்கப்படும் வரை நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அவர் சொல்கிறாரு. என்பதை குறித்து அவளுக்கு அவர் உண்மை சொன்னார். அதாவது நீங்கள் எந்த ஜெபத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. குறிப்பாக ராஜ்யம் அமைக்கும் வரை உங்களுக்கு கற்றுத்தந்த அல்லது நீங்கள் ராஜ்யத்திற்காக ஜெபிக்கிறதை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் நிச்சயமாக ராஜ்யம் அமைக்கப்படும், சற்று தாமதித்தாலும். என்ற இஸ்ரேல் மக்கள் ராஜாவை ஏற்றுக்கொண்டால்தான் ராஜ்யம் அமைக்கப்படும். அது தேவனுடைய திட்டம். அந்த ஓமையை சொல்லும்போது, ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். நியாயாதிபதிகளை குறித்து சொல்லும்போது, இயேசு வாழ்ந்த காலத்திலே, அந்த காலகட்டத்திலே நியாயாதிபதிகளை குறித்து சொல்வதாக இருந்தால், ரோமர்கள் அல்லது ஏரோது சில நியாயாதிபதிகளை பட்டணங்களிலே நியமித்தான். அது ஒரு வகையான நியாயாதிபதி. அதுபோக சில வேளைகளிலே ஒரு குறிப்பிட்ட கிராமங்களிலே வில்லேஜ் நீதிபதி என்கிற அளவிலேயும் நீதிபதிகள் இருந்தனர். பொதுவாக இந்த வில்லேஜ் நீதிபதிகள் என்பவர்கள் மிகவும் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்தனர் என்று சொல்ல முடியும். அதை குறித்து சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ஆகாரம் கொடுத்தாலே அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு நீதியை புரட்டக்கூடியவர்களாக பல இந்த கிராம நீதிபதிகள் இருந்தார்களாம். 3வது ஒரு வகை நீதிபதிகள் இருப்பதற்கும் வாய்ப்புண்டு. அது இந்த யூதர்கள் மத்தியிலே இருந்ததான நியாயசாஸ்திரிகள் என்போர். ஆகவே இயேசு வாழ்ந்த காலத்தில் இவ்வண்ணமான நீதி பரிபாலன முறை இருந்தது. மேல் நீதி தேவை என்றால் அதற்கு மேலுள்ள பிலாத்து, ஏரோது போன்றவர்கள் நீதி வழங்குவார்கள். அதற்கு மேலும் நீதி வேண்டும் என்றால் ராயனுக்கு அமையப்படுகிறேன் என்று பவுல் சொன்ன வண்ணமாக ரோமுக்குத்தான் செல்ல வேண்டும். ஆனால் இந்த நியாயாதிபதி நாம் பார்த்த 3 வகை நீதிபதிகளிலே பெரும்பாலும் கிராம நீதிபதியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். கொஞ்சம் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்தவனாகவும் இருக்கலாம். ஏனென்றால் அவனை குறித்து அவனே பிற்பாடு சொல்லும்போது 4ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாதவனும் என்கிற ரீதியில் அவனே பேசுகின்றான். அந்த நியாயாதிபதியை குறித்து 2ஆம் வசனத்திலே தான் சொல்லப்படுகிறது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். அப்படின்னா எப்பேற்பட்ட நீதிபதியாக இருப்பான்னு பார்த்துக் கொள்ளுங்கள். பொதுவாக நியாயசாஸ்திரி என்கிற யூத நியாயாதிபதிகள் கொஞ்சமாவது தேவனுக்கு பயப்படுவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை உள்ள பயப்படாமல் இருந்தாலும் வெளிப்புறமாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் இவன் அப்படிப்பட்டவன் என்றும் சொல்லவில்லை. ஆகவே இவன் பெரும்பாலும் ரோமர்களோ அல்லது ஏரோதியரோ நியமித்த கிராம நீதிபதியாக இருக்கலாம் என்று கருதலாம். தெளிவாக தெரியாது, கருதலாம். அல்லது அந்த வகையைச் சேர்ந்த ஒருவனை அடிப்படையை கொண்டு இயேசு அந்த உண்மையை சொல்லுகின்றார். ஏன்னா அவங்க தான் அதிகமாக கரப்ஷனால் அல்லது லஞ்ச லாவண்யத்தில் திளைத்தவர்கள். ஒருவேளை ஆகாரத்துக்காய் கூட நீதியை புரட்டுகிறார்கள். ஆகவே இவன் கடவுளை அல்லது இறைவனை மதியாதவன் என்று சொல்லும்போது அல்லது தேவனை மதியாதவன் என்று சொல்லும்போது அவனுடைய எந்த நீதியை எதிர்பார்க்க முடியும்? மனிதனையும் மதிப்பதில்லை.
இல்லையா? சிலர் கடவுளுக்கு பயப்படாமல் அல்ல தேவனுக்கு பயப்படாமல் இருப்பாங்க, மனிதரை மதிப்பார்கள். ஆனால் இவரிடம் அதுவும் இல்லை. அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவரிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணாள். இவளுடைய பக்கத்திலே நியாயம் இருக்கிறது, இருந்திருக்க வேண்டும் நிச்சயமாக, அல்லது அவள் தொடர்ந்து போயிருக்க வாய்ப்பில்லை. பொதுவாக இவளுடைய சொத்து அல்லது வீடை அபகரிக்க எதிராளி முயன்றிருக்கலாம். அதுதான் அதிக சாத்தியம் என்று கருத முடியும். ஏனென்றால் பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்திருக்கலாம், அல்லது சொத்தை அபகரிக்க முயன்றிருக்கலாம். ஏதோ விதத்தில் அவள் பாதிக்கப்பட்டிருக்கின்றாள். ஆகவே அவளுடைய பாதிப்பை அவனிடம் அவள் கொண்டு செல்கின்றாள். அவன் அதை குறித்து எந்த பதிலையும் சொல்லவில்லை. எத்தனை நாட்கள்? 4 வசனம் சொல்கிறது, வெகு நாள் வரைக்கும். நாள் கணக்கலாம், மாத கணக்கலாம், ஆண்டு கணக்கலாம் என்பது தெரியாது. பொதுவாகவே நீதி பரிபாலனம் என்பது எல்லா நாடுகளிலுமே நீண்ட நெடிய கால விரயத்தை செய்யக்கூடியது. இங்கே அநீதியான நீதிபதியிடம் செல்லும்போது அது இன்னும் அதிக கால விரயத்தை இவளுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். அல்லது அவன் தேவனை மதியாதவன், தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாதவன் இருந்தபடினாலே இவளிடம் எதையாவது எதிர்பார்த்திருக்கலாம், லஞ்சத்தை எதிர்பார்த்திருக்கலாம். இவள் கொடுக்கக்கூடிய நிலையில் இவள் இல்லை. ஆகவே அவனும் எந்த பதிலும் சொல்லாமல் அந்த வழக்கு விசாரிக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கின்றான். ஆனால் அவளும் விடுவதாக இல்லை. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. அவனுக்கே அதில் மனசு இல்லை. ஏன்னா அவனுக்கு இவளுக்கு நியாயம் செய்து என்ன கிடைக்க போகிறது? பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் அவனே பேசிக்கொள்வதாக வருகிறது. அல்ல, அவனுடைய மனதுக்குள்ளாக அவன் கருதுகின்றான், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தனக்குள்ளே தான் பேசுகிறான். தொடர்ந்து, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள, அந்த வார்த்தை பாருங்கள், அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. அந்த வார்த்தையில பாருங்க, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய, யார் கூப்பிட்டு இருக்கிறாங்க? இங்க இப்போ அவருடைய சீடர்கள் ராஜ்யம் வர வேண்டும் என்று இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இயேசுவோடு ஊழியத்தில் செய்கிறார்கள், அதே ராஜ்யத்துக்காக ஜெபிக்கிறார்கள். அதான் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அதாவது குறிப்பாக சீடர்களும் அல்லது இயேசு விசுவாசித்தவர்களும் இயேசுடைய காலத்திலே ராஜ்யத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து, அதாவது தாமதித்தாலும் எனக்கு தாமதிக்கிறது போது, ஏன்னா மக்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னாலே ராஜ்யம் அமைக்க கூடுவதற்கான சூழல் இல்லை. ஆயினும் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக ராஜ்யம் அமைக்கப்படும். எப்படி புரியும்? எப்படி ராஜ்யம் அமைக்கப்படும் என்று தெரியும்? அந்த அநீதி உள்ள அந்த நீதிபதியே அந்த விதவைக்கு நீதி செய்திருக்கும் போது, நீதியுள்ள தேவன், அதான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? அங்க அநீதி உள்ளவனே நீதி செய்யும் போது, நீதியுள்ள பரமதேவன் பரமபிதா நீதி செய்யாமல் இருப்பாரா? அவர் பொறுமையோடு இருந்து நீதி செய்வார். அங்கே அவன் அநீதி நிமித்தம் தாமதித்தான், இங்கே தேவன் நீதி நிமித்தம் தாமதித்து ஏற்ற வேளையிலே இரவும் பகலும் தாம் தெரிந்து கொண்டவர்கள் ஜெபிக்கிறதான விரும்புகிறதான ராஜ்யத்தை அமைப்பார். அது சற்று தாமதிக்கிறது. காரணம் என்னவென்றால் மக்கள் இயேசுவை இன்னும் ராஜாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் தாமதத்துக்கு காரணம். ஆயினும் தேவன் பொறுமையோடு இருக்கின்றார். எதற்கு?
இன்னும் சிலராவது மனம் திரும்புவார்கள் என்கிற நல்ல நோக்கத்திலே. ஆனால் ராஜ்யம் அமைக்கப்படும். அதை சொல்லிவிட்டு 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இதனால இப்பவே நீங்க சோர்ந்து போகிறீங்களே, அப்போ மேசியா ராஜ்யத்தை அமைக்க வரும்போது, ஏன்னா இப்போ அவரை புறக்கணித்து விட்டார்கள். இன்னும் சில நாட்களிலே, ஓரிரு வாரங்களிலே அவர் கொல்லப்பட இருக்கிறார். இயேசுக்கு அதுவும் தெரியும். ஆகவே தான் அது தாமதிக்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், நான் ராஜ்யத்தை அமைக்க வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. இதனால் அப்படி சொல்றாரு தெரியுமா? என்னோடு இருந்து ராஜ்யத்தை குறித்து அத்தனை போதனைகளை கேட்டும் நீங்கள் இப்பொழுதே சோர்ந்து போகும்போது, நான் வருகிறது சற்று தாமதித்தால் நீங்கள் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்கிறார். சிலர் இந்த வசனத்தை இயேசு உயிர்த்தெழுந்த போது சீடர்கள் அவரை விட்டு விலகிச் சென்றதை விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னதாக சிலர் விளக்குவார்கள். ஆயினும் அதை அத்தோடு நிறுத்திவிடக்கூடாது. அது கடந்து இயேசு ராஜ்யத்தை அமைக்க வருகிற காலத்தில் கூட பலருக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போய்விடுமோ என்கிறதான ஒரு ஐயப்பாட்டை இயேசு அங்கே சொல்லி முடிக்கின்றார். சொல்லி முடித்துவிட்டு மீண்டும் ஜெபத்தை குறித்து இன்னொரு உவமை சொல்கின்றார். அதுவும் அநீதியை குறித்ததான, அநீதிக்கும் நீதிக்கான ஒரு போராட்டத்தை குறித்து சொல்கின்றார். அடுத்து 9லிருந்து 14 வரை படிப்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமை சொன்னார். இந்த மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் பொதுவாக பரிசேயர்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்துக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாய் என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த ஊமையிலே சொல்லப்படுகிறதான பரிசேயரை குறித்து நமக்கு பொதுவாக தெரியும். பரிசேயர்கள் யூத மதத்திலே ஒரு பிரிவினர். பொதுவாக இவர்கள் சதுசேயரோடு எப்போதும் வாக்குவாதம் செய்கிறவர்களாக, எதிர்கருத்துடையவர்களாக இருந்தார்கள். பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலையும் தேவதூதர்களையும் நம்புவார்கள். ஆனால் மோசே நியமித்த விதிகளை விட தங்களுக்கென்றே தாங்களாக பல விதிகளை நியமித்து கொண்டு தங்களை உயர்வாக கருதுவார்கள். சந்தை வழியில் நின்று ஜெபம் பண்ணி தங்களை உயர்ந்த விசுவாசிகளாய் காண்பிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் பல வேளைகளிலே உயர்ந்த இடங்களிலே, குன்றுகளிலே போய் நின்று எல்லோரும் காணும்படி ஜெபித்து தாங்கள் பெரிய பக்திவான்களாய் காட்டுவதில் இவர்கள் புகழ் பெற்றவர்கள். அப்படி இருக்கிற சூழலிலே இவருடைய பெருமை குறித்து ஆண்டவர் பல இடங்களிலே மாய்மாலக்காரர் என்று கூட சொல்லியிருக்கிறார். இங்கே அப்படிப்பட்ட ஒரு பரிசேயன் ஜெபாலயத்திலே அல்லது தேவாலயம் என்று சொல்லப்படுகிறபடினாலே இது பெரும்பாலும் எருசலேம் ஆலயத்தில் நடந்த நிகழ்வாக இருக்கலாம். அங்கே அவன் எப்படி ஜெபிக்கிறானாம்? நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காராகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது தங்களை தாங்களே நீதிமானாய் கருதி கொண்டு மற்ற அனைவருமே ஏளனமாக, பாவிகளாக, தாங்கள் மட்டுமே ராஜ்யத்திற்கு உகந்தவளாக கருதுவது பரிசேயுடைய
நம்பிக்கைன்னு சொல்லும்போது தங்களை தாங்களே சரியாக கருதி கொண்டார்கள். ஆனால் தொடர்ந்து படிக்கும்போது அவனை குறித்து மேலும் சொல்லப்படும் என்னவென்றால், வாரத்தில் 2 தடவை உபாசிக்கிறேன். நம்ம மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை படிப்போமானால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை உபாசித்தால் போதும். அது எந்த நாள் என்றால் பாவ நிவர்த்தி நாள் என்று சொல்லப்படும். ஆங்கிலத்திலே டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்வார்கள். அந்த நாளிலே ஆசாரியன் 2 ஆடுகளை, பழுதற்ற ஆடுகளை கொண்டு வந்து பலியிட்டு ஒரு ஆட்டுடைய இரத்தத்தை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சென்று அங்கே தெளிப்பான். அப்போது இஸ்ரேல் மக்களுடைய பாவங்கள் மூடப்படுவதாக ஒரு ஐதீகம். 2வது ஆடை அப்படியே உரிய சடங்குகள் செய்து வனாந்திரத்தில் விட்டுவிடுவார்கள். இது பாவ நிவர்த்தி நாளிலே அவர்கள் உபாசத்தோடு முழு தேசமும் அனுசரிக்கிறதான ஒரு நிகழ்வு. ஆனால் தங்களை மிஞ்சின நீதிமான்கள் என்று காட்டுவதற்காக இந்த பரிசேயர்கள் வாரத்தில் 2 நாள், அப்படின்னா வருஷந்தோறும் உபாசிக்கிறானா. ஆண்டவர் சொன்னதே ஆண்டுக்கு ஒரு முறை, இவர்கள் வாரத்தில் 2 முறை, பொதுவாக திங்களும் வியாழனும் அந்த விதமான உபவாசங்களை பரிசேயர்கள் செய்தார்கள். அது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்னு சொல்ல முடியாது. பொதுவாக திங்களும் வியாழனும் உபவாசம் செய்வாங்க. சில பரிசேயர்கள் வேறு நாட்களிலும் உபவாசிப்பதுண்டு. அது அவங்களுடைய வசதி ஏற்ப அவங்களுடைய பெருமைக்காக செய்கிற ஒன்று தான். தேவன் பழைய ஏற்பாடில் எதை சொல்லவில்லை. அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை கர்த்தருடைய அந்த பாவ நிவர்த்தி நாளில் மட்டும் உபாசித்தால் போதும். அதற்கு மேல் அவருடைய உபாசம் செய்வது அவருடைய விருப்பம். அது கட்டளைப்படவில்லை. அதை கொடுத்து அவர்கள் பெருமை பாராட்டவும் தேவையில்லை. ஆனால் இவன் அதை பெருமையாக கருதுகின்றான். பெருமையாக கருதிவிட்டு பிறரை ஏளனமாய் கருதுகிறான். தொடர்ந்து சொல்லும்போது அவன் சொன்னான், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே. அப்போ தனக்குள்ளே ஜெபிக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான் என்று கூட அதை கருத முடியாது. தன்னையே சுய புராணம், சுய தம்பட்டம், சுய புகழ்ச்சி, தற்புகழ்ச்சி அனைத்தையும் அவன் செய்கின்றான். அடுத்து நாம் படிக்கும்போது ஆண்டவர் தொடர்ந்து சொல்கிறார், ஆயக்காரன் தூரத்திலே நின்று. இது 2 ஒரே நேரத்தில் நடக்கிறதாக தான் பார்க்கிறோம். அவன் தூரத்திலே நின்று, பொதுவாக ஜெபிப்பதை நின்று ஜெபிக்கிற வழக்கம் யூதரிடம் இருந்தது. ஆனால் ஜெபத்தில் பலவிதமான உடல் அசைவுகள் உண்டு. குனிவது, நிமிர்வது என்றெல்லாம் உண்டு. அது பணிந்து கொள்வதற்கு இணையாக அப்படி செய்வார்கள். ஆனால் பொதுவாக ஜெபிக்கும் போது நின்று ஜெபிக்கிறதான ஒரு வழக்கம் உண்டு. தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அப்படின்னா தலையை குனிந்து கொண்டான், கண்ணை மூடிக்கொண்டான் என்று கூட கருதலாம். ஏன்னா தேவனுடைய அந்த மாபெரும் மகிமை பார்ப்பதற்கு ஏசாயா பயந்தது போல அவனுடைய மன எண்ணங்கள் இருக்கிறது. தன்னை தாழ்த்துகிறான், பயப்படுகிறான். தன் மார்பில் அடித்து கொண்டு, அந்த பாவ நிவர்த்தி நாளிலே அவர்கள் அந்த மார்பில் அடித்து உபவாசத்தோடு புலம்புவார்கள். அதுபோல் அதே நிகழ்வை அவன் செய்தது போல் இருக்கிறது. தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஏனென்றால் ஆயக்காரர்கள் என்றாலே ரோமர்களுக்கு வரி வசூலித்து கொடுக்கிறவர்கள். ஆக யூதர்கள் அவரை தேச துரோகிகள் போலே கருதுவார்கள். அது மட்டுமல்ல, அவனுக்கே பாவ உணர்வு அடைகின்றான். ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகின்றான். கிருபையாயிரம் என்று சொல்கிறான். இந்த கிருபையாயிரம் என்று சொல்லும்போது எப்படி பாவ நிவர்த்தி நாள் அந்த பலியாற்றின்ற இரத்தத்தை கொண்டு கிருபாசனத்தில் தெளித்து அவருடைய பாவத்தை மூடுகிறான் என்று அவர்கள் நம்புகிறார்களோ, அதே நம்பிக்கை ஒத்தவண்ணமாக அவன் தன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகின்றான். தொடர்ந்து படிக்கும்போது 14 வசனத்தில், அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 2 பேரில் இப்போ யார் நீதிமானாக்கப்பட்டது? தன் இருதயம் நொறுங்கி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தவனுடைய பாவம்தான் மன்னிக்கப்பட்டது, நீதிமானாக்கப்பட்டான். தன்னைத்தான் உயர்த்தினதான அந்த பரிசேயனுடைய விண்ணப்பம் கேட்கப்படவில்லை. ஆகவே இந்த ஓமை மூலம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதான பாடம் என்னவென்றால், ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கின்ற ஒருவன்
அல்ல ராஜ்யத்தின் புத்திரராக கருதுகிற ஒருவன் தன்னுடைய சுயநீதியை விட்டு தேவ நீதியை பெற்றுக்கொள்ள விதத்திலே அவனுடைய ஜபங்கள் இருக்க வேண்டும். ஆக இந்த 2 ஓமைகளிலும் அவர் சொன்னது ஜபந்தான். ஒன்றிலே அநீதியுள்ள நீதிபதி இந்த விதவைக்காக நீதி செய்தவனுமாக அவள் சோர்ந்து போகாமல் அவனுமாய் செயல்பட்டபடினாலே அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி கூட நீதி செய்தான். அதுபோல் நீங்கள் ராஜ்யம் வர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்தால் தேவன் பொறுமையுள்ளவராக இருப்பினும் ராஜ்யம் சற்று தாமதித்தாலும் நிச்சயமாக அது நிறுவப்படும். அதுபோல் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நீங்கள் தேவ சமூகத்திலே தேவநீதியை பெற வேண்டும் என்றால் தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டுமே தவிர தங்களுடைய சுயநீதி நிமித்தம் தேவராஜ்யத்திலே வர முடியாது என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த ஓமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ பாடம் என்னவென்றால், நாம் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அத்தோடு ராஜ்யத்துடைய பணி செய்வதிலே அல்ல ராஜ்யத்துக்காய் ஜெபிப்பதிலே நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து விசுவாசத்தில் முன்னேற வேண்டும். இப்போது இது குறித்து உங்களுடைய பார்வைகள் கருத்துகள் இருக்குமானால் அவைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். என்ன ஜெபம் பண்றது 2 பேரும் ஜெபம் பண்றாங்க இல்லையா? ஆமா. பரிசேயன் வந்து தன்னுடைய சுயநீதியை வச்சு ஜெபம் பண்றான். ஆமா. நம்ம சங்கீதத்துல பார்க்கும்போது கூட தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் உத்தமனாய் நடந்தேன், அதனால நீர் என்னை காப்பாற்றும். தாவீது சொல்றான், யோபுவும் சொல்றாரு உத்தமத்தில் நான் இருந்தேன். இசைக்கியா சொல்றாருல. ஸோ இது எப்படி இதுக்கு அதாவது அப்படி ஜெபம் பண்ணலாமா? அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் என்ன அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னதான் இருக்கும்? எப்படி? நல்ல கேள்வி தான். அதாவது நீங்கள் தாவீது மற்றும் யோபு 2 பேரையும் சொன்னீர்கள். ஆனால் அவங்க தாங்கள் உண்மையாகவே தங்களுடைய மனநிலையில் எப்படி இருந்தார்கள் என்பதை மாய்மாலம் இல்லாமல் சொல்கிறார்கள். தாங்கள் உண்மையாக தேவ சமூகத்திலே உண்மையாக இருந்ததை சொல்கின்றார்கள். ஆனால் இங்கே பரிசேயன் தன்னுடைய மாய்மாலத்தை சொல்கின்றான். 2க்கும் வித்தியாசம் உண்டு. ஒருவேளை நீங்கள் அந்த வார்த்தைகள் ஒருபோல இருக்கிறது போல உங்களுக்கு தோற்றமளிக்கலாம். ஆனால் 2 பேருடைய நோக்கங்களும் வேறு, 2 பேருடைய மன எண்ணங்களும் வேறு. அதுதான் முக்கியம். அதையும் பாருங்க, இங்கே அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். அவன் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு தேவனிடம் பேசுவதாய் கருதி தன்னையே அந்த வார்த்தையே தெளிவாக இருக்க தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்று பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்விலோ யோபுடைய வாழ்விலோ அவர்கள் தங்களுடைய இயலாமையை அறிந்து, ஏன்னா அந்த நீங்கள் சொன்ன ஓரிரு வசனங்களை மட்டும் எடுக்கக்கூடாது, மொத்தமாக அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மொத்தமாக அவருடைய வாழ்விலே படிக்கும்போது அவள் எப்போதுமே தேவநீதியை தான் உயர்த்தினவர்களாக இருந்தான். ஏன்னா தாவீதுடைய சில சங்கீதங்களை படிக்கும்போது அவனே சொல்லுவான், உம்முடைய கிருபை நிமித்தம் எனக்கு இறங்கணும்னு சொல்லியிருப்பார். ஆகவே ஒரு வசனத்தை மட்டும் கவனிக்கக்கூடாது. மொத்தமாக தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவன் எத்தனையோ தடவைகளே பாவத்துக்காய் மனவருந்தனாக பார்க்கின்றோம். ஆகவே சில இடங்களில் அவன் அப்படி பேசுவது தேவனுடைய சமூகத்திலே அவன் எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருந்தான்ங்கிற அடிப்படையில் பேசுகிறான். அவனோட மாய்மாலத்தோடு அவன் எதையும் செய்யவில்லை. இங்கே இவன் மாய்மாலத்தோடு பரிசேருக்குரியதான தற்புகழ்ச்சியோடு அவன் ஜெபிக்கின்றான். ஆகவே தாவீது அல்லது யோபு போன்றவர்கள் தங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்தி தங்களுடைய நேர்மையை அறிக்கையிடுவதற்கும், இந்த பரிசேயன் தன்னுடைய மாய்மாலத்தையும் தற்புகழையும் சொல்வதற்கும்
ஒரு ஒரு பாரிய அல்லது ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஆகிய ரெண்டையும் நாம் ஒப்பிட வேண்டிய தேவையில்லை. அப்படி ஒப்பிடுவது தேவையற்றதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அடிப்படையில் த இன்டென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது நீதி பரிபாலனத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, சம்டைம் இட் இஸ் நாட் த வேர்ட்ஸ் ஆர் த டீட்ஸ், த இன்டென்ஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது தாவீதுடைய இன்டென்ஷன் பெருமைக்குரிய இன்டென்ஷன் அல்ல. யோபுடைய உள்மன நிலையும் பெருமைக்குரியதாக இருக்கவில்லை. ஆனால் இவனுடைய அந்த இன்டென்ஷனே மற்றவனை சிறுமைப்படுத்தி தன்னை உயர்த்துகிறது. அந்த இன்டென்ஷனே தவறானதாக இருக்கிறது. அதாவது தாவீது சொல்லும்போது உமக்கு முன்பாக நான் நீதிமானாக உத்தமனாக நடந்தேன் என்பதை நினைத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லும்போது, அதாவது வசனம் இருக்குது, மனுஷர்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தைன்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாக நம்முடைய உண்மையாகவே நடந்திருக்கலாம். அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் நீதியாக நடந்தேன் என்று சொல்றதுக்கு அருகதை இருக்குதா அப்படின்னு சொல்லலாமா? அப்படிப்பட்ட சமூகத்தை தேவன் ஏற்றுக்கொள்வாரா? ஏன்னா அவருக்கு முன்பாக எந்த நீதியும் நீதி இல்லை இல்லையா? நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான அது நம்முடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது சொன்னது ரட்சிப்புக்கு முந்தைய நிலையை பேசுகிறது. மீட்புக்கு நம்முடைய நீதிகள் பயன்படாது. தாவீதுக்கு வாழ்க்கையிலே அவன் பேசிக்கொண்டிருப்பது மீட்புக்கான நீதி அல்ல. ரெண்டாவது, நீங்கள் கேட்டதிலிருந்து நான் புரிந்து கொண்ட அடிப்படையில் பதில் சொல்வதாக இருந்தால், நாம் செய்த நற்கிரிகளை நல்ல நோக்கத்தோடு தேவ சமூகத்திலே சொல்லி நீதி கேட்பது தவறல்ல. அதை ஏதேசம் உள்ள அனைத்து பரிசுத்தவான்கள் என்ன சொல்லும்போது பைபிளில் உள்ள பரிசுத்தவான்களை சொல்கிறேன். பைபிளில் சொல்லப்படும் அனைத்து பரிசுத்தவான்களுமே தாங்கள் செய்த நற்கிரிகளை தேவ சமூகத்திலே சொல்லி அதற்கு ஆண்டுடைய சமூகத்திலே உரிய பலன் கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார்கள். தவறொன்றுமில்லை. நாமும் தேவ சமூகத்திலே ரட்சிக்கப்பட்ட பின்பு நீதியாக நடப்போமானால் நம்முடைய நீதியின் அடிப்படையில், நம்முடைய நீதி என்று சொல்லும்போது தேவன் தந்த நீதியின் அடிப்படையிலும் நம்முடைய நற்காரியங்களின் அடிப்படையிலும் ஆண்டவரே எனக்கு இதற்கு உரிய பலனை தாரும் என்று கேட்பதை தேவன் தவறாய் கருத மாட்டார். உதாரணமாக பைபிளிலே நாம் படிக்கும்போது என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் நெகேமியா அதை குறித்து பேசியிருக்கின்றார். நெகேமியா எஸ்ராவும் அதை பேசியிருக்கான்னு நினைக்கின்றேன். நெகேமியாவுக்கு திருப்பம் எனக்கு ஞாபகம் இருந்தால் அதில் ஒரு வசனத்தை எடுப்போம். நெகேமியா புஸ்தகத்துடைய 13ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். வேறு இடங்களில் இதற்கு இப்போ கருத்துக்கள் இருக்கின்றன. குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரணும்னு சொல்கிறான். அவன் செய்த நற்கிரிகளை எல்லாம் புரிந்து கொண்டவன் தேவ சமூகத்திலே. ஆகவே எனக்கு நன்மை செய்யும் என்று அவன் கேட்குறான். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே தேவனுக்காக உண்மையிலே சில காரியங்களை நல்லெண்ணங்களோடு, அதாவது இந்த இன்டென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், நல்லெண்ணங்களோடு நமக்கு பெருமை கொண்டு வராதபடி தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்படி செய்துவிட்டு ஆண்டவரே இதற்கு ஏதாவது பலனை தாரும் என்று கேட்பது தவறல்ல. பைபிள் அதை அங்கீகரிக்கிறது. தேவனும் அதை தவறு எங்கேயுமே சொல்லவும் இல்லை. அதை விட்டுவிட்டு நம்முடைய சுய புகழ்ச்சிக்காக எதையும் செய்துவிட்டு அதன் அடிப்படையிலே நம்மையும் புகழ்ந்து விட்டு தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதை விட்டுவிட்டு நமக்கே மகிமை கொண்டு வரும்படி செய்துவிட்டு அதற்கு பலனை கேட்கும் போதுதான் அந்த தவறான எண்ணங்கள் அல்லது தவறான எண்ண ஓட்டங்கள் அல்லது அந்த இன்டென்ஷன் என்பது தேவனால் நிராகரிக்கப்படுகிறது. அதில் குறிப்பாக மீட்கப்படுவதற்கு முன்பாக சுயநீதியை நிலைநாட்ட முயற்சிப்பது.